செய்திகள் தொடர்கின்றன. ஹரியானா மாநிலம் ஹிசார் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயபிரகாஷ் 3வது இடத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளார். பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் குல்தீப் பிசோனி 9000 வாக்கு வித்தியாசத்தில் முந்துகிறார். ஹரியானா ஜன்கிட் காங்கிரஸ் தலைவர் பஜன்லால் மறைவை ஒற்றி ஹிசார் நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. பஜன்லால் மகன் குல்தீப் பிசோனி தனது தந்தையாரின் ஹரியானா ஜன்கிட் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அவருக்கு பாஜக ஆதரவு அளித்தது. ஹரியானா முன்னாள் முதல்வர் ஓம் பிரகாஷ் சவுதாலா மகன் அஜித் சவுதாலா இந்திய தேசிய லோக்தள் சார்பில் போட்டியிட்டார். 3 முறை எம்பியாக இருந்த ஜெயபிரகாஷ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார். இந்த தொகுதியில் அண்ணா ஹசாரே வீடியோ பிரச்சாரம் பெருமளவில் காங்கிரசிற்கு எதிராக அமைந்தது. வாக்கு எண்ணிக்கையில் குல்தீப் பிசோனி முதல் இடத்தில் உள்ளார். காங்கிரஸ் 3வது இடத்தில் உள்ளது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் 3வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சி உட்பட 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களும் நடந்துள்ளன. இவை அனைத்தும் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதி என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இந்த தேர்தல் முடிவு பற்றி கவலைப்படாது என்று காங்கிரசார் தெரிவித்தனர். உலக நன்மை வேண்டி 101 தவில் இசை கலைஞர்கள் ஒரே நேரத்தில் தவிலை இசைத்த நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. உலக நன்மை பெற வேண்டி பல்வேறு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரியில் இன்று பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த 101 தவில் இசை கலைஞர்கள் பங்கேற்ற தவில் இசையின் தாள விழா புதுச்சேரியில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர்கள் நாதஸ்வரம் வாசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தவில் சக்கரவர்த்தி வலையாப்பட்டி சுப்பிரமணியத்தின் 60 ஆண்டுகால இசை உலக சாதனையை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தவில் உலக பிதாமகர் என்ற பொற்பதக்கத்துடன் கூடிய விருதினை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசுவாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முதல் கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் உள்ள தனியார் நிறுவனங்கள் பலவும் விடுமுறை அளிக்காததால் தொழிலாளர்கள் பலரும் வாக்களிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பத்திரிகை, மீடியா, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலின் போது சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. சென்னையில் அம்பத்தூர் போன்ற தொழில் நிறுவனங்கள் அதிகமுள்ள பகுதிகளில் விடுமுறை அளிக்காமல் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் ஏராளமான தொழிலாளர்கள் தங்கள் பணி பாதிக்கும் என்று கருதி வாக்களிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வரும் தேர்தல்களில் தனியார் நிறுவனங்கள் கட்டாயம் விடுமுறை அளிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் சின்னங்கள் ஒதுக்கியதில் குழப்பம் ஏற்பட்டதால் தமிழகத்தின் பல இடங்களில் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பல இடங்களில் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கியதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள வேங்காடு ஒன்றிய கவுன்சிலராக கிருஷ்ணவேணி போட்டியிடுகிறார். ஆனால் இவருக்கு ஒதுக்கப்பட்ட கார் சின்னம் வாக்குச்சீட்டில் இல்லாததால் புகார் தெரிவித்ததை அடுத்து அங்கு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதேபோல சித்தாம்பூர் 1வது பகுதி 5வது வார்டில் வேட்பாளர் பவானிக்கு கைப்பை சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வாக்குச்சீட்டில் லேடிஸ் ஹேண்ட்பேக் இல்லாததால் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாலை என்பது பாதுகாப்பான பயணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சர்க்கஸ் நடத்தவும் சாகசம் புரியவும் சாலைகள் ஏற்ற இடமில்ல. குழந்தைகளை குதூகலப்படுத்தலாம், தவறில்லை. அதற்காக இப்படியா? அறியாத இளம் தளிர்களை பைக் ஓட்ட வைத்து பின்னால் அமர்ந்திருக்கும் மனிதரை என்னவென்று அழைப்பது? கரணம் தப்பினால் மரணம் அல்லவா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அழகி பட்டத்தை தொடர்வது லேசான காரியமல்ல. வெனிசுலா அழகி வருத்தம். விவரம்
விளம்பர இடைவேளைக்கு பிறகு.